வணக்கம். இது குட்டி ஸ்டோரியோட 25th எபிசோட். பாண்டிய மன்னர் வருஷத்துக்கு ஒரு முறை தன் நகரத்துக்கு பக்கத்துல இருக்க நகரங்களுக்கெல்லாம் போய் அந்த ஊர்ல இருக்க மக்களுடைய பழக்க வழக்கங்கள், நாகரீகங்கள் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு முறை அவர் விஜயநகரம் போறாரு. அந்த ஊர் மன்னரும் இவரை வரவேற்று ராஜ மரியாதை கொடுக்குறாங்க. பாண்டிய மன்னரும் அங்க ஒரு வாரம் ஸ்டே பண்ணி அந்த ஊர் மக்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவங்க எந்த மாதிரி பொருட்கள்லாம் பயன்படுத்துறாங்க, அவங்களுடைய கலாச்சாரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. விஜயநகர அரசரும் பாண்டிய மன்னரை வழியனுப்பும் பொழுது 2 அபூர்வ வகையான பேரட்ஸ், அதாவது கிளிகளை பரிசா கொடுக்கிறாரு. பாண்டிய மன்னரும் ரொம்ப மரியாதை நிமித்தமா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்ட் பண்ணிட்டு நாடு திரும்புறாரு. நாடு திரும்பிய பாண்டிய மன்னரும் அந்த கிளிகளுக்காகவே அரண்மனையில தனியா ஒரு இடம் ஒதுக்குறாரு. இடம் ஒதுக்கி அந்த கிளிகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக ஒரு பயிற்சியாளர் நியமிக்கிறாங்க. ஒரு மாச பயிற்சிக்கு பிறகு அதுல ஒரு கிளி நல்ல உயர பறக்குது. ஆனா ஒரு கிளி மட்டும் அது உட்கார்ந்துருக்க கிளையிலிருந்து நெகிழ மாட்டேங்குது. இந்த பயிற்சியாளரும் அரசர்கிட்ட போய் சொல்றாரு. அரசரும் வந்து பாக்குறாங்க. அரசரும் இந்த கிளியை எக்ஸாமின் பண்றதுக்காக நிறைய பேர்த்த வர வைக்கிறாங்க. வந்து பார்த்தவங்க எல்லாருமே இந்த கிளிக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் கிடையாது, இந்த கிளியோட விங்ஸ்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஸோ இந்த கிளி நல்லாவே பறக்கலாம், இந்த கிளி பறக்கிறதுக்கான எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. அரசரும் வெவ்வேறு நாட்டில் உள்ள பயிற்சியாளர் எல்லாத்தையும் கூப்பிட்டு ட்ரெயின் பண்ண வைக்கிறாரு. ஆனா இந்த கிளி அது உட்கார்ந்துருக்க கிளியிலிருந்து நெகரவே மாட்டேங்குது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அரண்மனையோட தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய விவசாயி வராரு. வந்து அரசர்கிட்ட நான் அந்த கிளியை பார்க்கலாமா சொல்லி ரெக்வெஸ்ட் பண்றாரு. அரசரும் அதை அக்செப்ட் பண்ணி அந்த கிளியை எடுத்து கூட்டி போறாங்க. அங்க போயிட்டு அரசர்கிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் பண்றாரு அந்த விவசாயி. என்ன அப்படின்னா, என்னையும் இந்த கிளியும் 10 நிமிஷம் தனியா விடுங்கன்னு சொல்றாரு. அரசரும் அதை அக்செப்ட் பண்றாரு. அங்கிருந்த காவலர்கள், பயிற்சியாளர் மற்றும் அரசரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இவங்க எல்லாரும் கிளம்புன 5 நிமிஷத்துலயே அந்த கிளி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அரசரும் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியத்தோட ஓடி வந்து அந்த விவசாயிட்ட கேட்கிறாரு, இந்த கிளி பல பயிற்சியாளர்கள் மற்றும் பல மாசம் ட்ரெயின் பண்ணியும் இந்த கிளி பறக்க ஆரம்பிக்கல, உங்களால எப்படி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள அது பறக்க வைக்க முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த விவசாயி ரொம்ப பணிவுடன் சொல்றாரு. என்ன அப்படின்னா, அந்த கிளி உட்கார்ந்த மர கிளைய நான் கட் பண்ணிட்டேன், அதனாலதான் அந்த கிளி பறந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த கதையில இருந்து கண்டிப்பா நம்ம ஒரே ஒரு மால் மட்டும் எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம எப்போ நம்ம கம்ஃபர்ட் ஜோன் இருந்து வெளியே வரமோ அப்பதான் நமக்கு ரியல் அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்ம கம்ஃபர்ட் ஜோன் இருந்து நம்ம சாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே அது பேர் ரியல் அச்சீவ்மெண்ட் கிடையாது. நம்ம எப்போ நம்ம கம்ஃபர்ட் ஜோன் இருந்து வெளியே வந்து ஒரு விஷயம் பண்றோமோ அதுக்கு பேர் தான் நம்ம அச்சீவ்மெண்ட் சொல்லி நம்மளால ப்ரைடா சொல்லிக்க முடியும். ஏன் அப்படின்னா, இந்த கிளியும் அதில் உட்காந்துருக்க இடத்துலயே உட்காந்துட்டு அந்த ட்ரெயின் பண்ண மாதிரி அழகா பேசிட்டு இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் அச்சீவ்மெண்ட் கிடையாது. ஏன்னா அதுக்கு எந்த ஒரு ப்ரெஷரைஸோ எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அது எப்போ தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் வெளியே வந்து அது பறக்க ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்குதோ அப்போதான் அதுக்கு பேர் அச்சீவ்மெண்ட் சொல்லி நம்மளால வெளியும் ப்ரைடா சொல்லிக்க முடியும். கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்போம். நாம எந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கோம், நம்ம எதை ஓவர் கம் பண்ணா பெட்டரா இருக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி அதை லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. அந்த லிஸ்ட் டவுன் பண்ண ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஏதோ ஒண்ணுக்கு நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா இட் வில் பி a very good செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்டா இருக்கும். நமக்கே எது நல்லது, எது கெட்டது, எது பண்ணா பெட்டரா இருக்குங்க ஆப்ஷன்ஸ் நமக்கு தெரியும். ஆனா நமக்கு இது பண்ணிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் போது இது லாஸ் பண்றதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இந்த கதையிலும் அந்த கிளி பறக்கிறதுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அதுக்கான ஃபுட் ப்ராப்பர்ட்டியாக அது கிடைச்சிருது. அதுக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. இந்த ஃபார்மர் அந்த பிரான்ச்சை கட் பண்ண பிறகுதான் அந்த கிளிக்கு அதனால பறக்க முடியுங்கிறதே தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபார்மர் அந்த கிளிக்கு ஹெல்ப் பண்ணாரு. இந்த எபிசோட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த கதையும் மாரலும் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது குட்டி ஸ்டோரியோட 25th எபிசோட். புதுசா கேட்கிறவங்க பல எபிசோட்ஸ் ரெஃபர் பண்ணி பாருங்க. வித் திஸ் குட்டி ஸ்டோரி ஐ எம் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் சதீஷ்.